உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் தலைவரும் நற்செய்தியாளருமான போதகர் ஆத்தியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். ரொம்ப காலமாக உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ்நாட்டில் அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மட்டுமல்ல, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் பொதுவெளியிலும் அறியப்படத்தக்க ஒரு போதகராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு சில பேசிக்கான கிறிஸ்தவ மதத்தின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு சில விமர்சன பார்வைகளை உங்களிடத்துல கேட்கலாம் அப்படின்னு. கிறிஸ்டியன்ஸ்னாலே எப்போ பார்த்தாலும் மதம் மாற்றுறாங்க. எங்கேயாவது போக முடியல. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி போங்களேன், யாராவது துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிம்பிளாக இப்போல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க வீட்டில் வந்து தட்டி எழுப்பி நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறோம், 2 நிமிஷம் டைம் தரீங்களா, 5 நிமிஷம் டைம். தூங்குறவனுக்கு அது ஒரு துர்ச்செய்தியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எதற்காக இப்படி அதாவது வெறி பிடித்து போய் மதம் மாத்துறீங்க? ஆக்சுவலாக கிறிஸ்டியன்ஸ் வந்து வீடுகள் தோறும் போகிறதுக்கு காரணம் என்ன? ட்ரெயினில் டிக்கெட் கொடுப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் கொடுப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் கொடுப்பாங்க, எங்கே பார்த்தாலும் இந்த ஹேண்ட்பில்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்னு. நற்செய்தின்னா என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் நிம்மதியாக வாழ முடியும். குற்றம் செஞ்ச மனசு குறுகுறுக்கும். அப்போ குற்றமில்லாத மனசோடு வாழ வேண்டுமானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக வந்தார். ஸோ நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நற்செய்தியை சொல்கிறதுக்காக உலகமெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு இயேசு பெருமான் சொல்லியதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இது பண்ணவே கூடாது அப்படின்னு யாரும் சொல்லவும் கூடாது. ஏன்னா சொன்னவர் யாருன்னா, வேதாகமப்படி உலகத்தை படைத்த பரமாத்மா சொல்லி சென்றிருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பை உங்களுக்கு இலவசமாக நான் கொடுக்கிறேன், அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. அதை கொடுக்க அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். எந்த நாட்டில் சார்? வேதாகம கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். உலகத்தை படைத்த பரபிரம்மம் இயேசு கிறிஸ்து மனித வடிவில் வந்து 2000 ஆண்டுகள் ஆகுது. அவர் இந்தியாவில் அப்படி இல்லையே. எது? இங்கே இந்தியாவில் மக்களை பிரம்மா படைச்சாரு. According to, I'm talking about the theology. அது போயின்னு சொல்லுவீங்களா? The theology according to Bible தான் நான் பேசினது. இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ தியாலஜி என்ன அப்படின்னாக்கா, பிரம்மா உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இந்துக்கள் வந்து அந்த நெபுலோஸிலிருந்து, அந்த அமீபாவிலிருந்து உலகம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டார்வினிசம் பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் மனிதனை சாதி அடிப்படையில் பகவான் பிரித்தே படைத்தார் அப்படின்றதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் மொத்த உலக மக்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒற்றை ஜோடியிலிருந்து இந்த உலகம் மக்கள் முழுவதும் வந்திருக்கிறார்கள் என்று அந்த கொள்கையை நான் நம்புகிறேன். அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் இந்துத்துவத்தில் வெறுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயந்தான் என்னென்னா, கடவுள் படைக்கும் போதே மனுஷனை மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிச்சே படைச்சிருக்கிறாரு அப்படின்ற கொள்கையை நான் அறவே வெறுக்கிறேன். இங்கே ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு பாரம்பரியத்தையும் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களுடைய மக்களை மதம் மாற்றி இந்த கலாச்சாரத்தை சிதைத்து எல்லாத்தையும் மாற்றி, அப்படி வெளிநாட்டு மதத்துக்கு என்ன கலாச்சாரம் சிதைந்து விட்டது? இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன சிதைந்து விட்டது? ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் பண்பாட்டை இவர்கள் கெடுத்து விட்டார்களா? ஒருவனுக்கு 4 மனைவி வச்சுக்கலாம், 5 மனைவி வச்சுக்கலாம், 8 மனைவி வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது கிறிஸ்தவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்களா? பொட்டு வைக்கிறது எங்களுக்கு பாரம்பரியம். எதுக்கு வைக்கிறது எங்களுக்கு பாரம்பரியம் இல்லையே சார். பொட்டு வைக்கக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயும் சொல்லவே இல்லையே. எந்த பெந்தகோஸ்து சபையில பொட்டு வைக்க விடுறாங்க? இல்ல, அது அவர்களுடைய தனிப்பட்ட ஓடு கூட போடக்கூட வெறும் காதோட அலைய விடுறாங்க சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் புடுங்கிட்டு விடுறதுதான் கிறிஸ்தவமா? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது அப்படின்ற கொள்கை உடையவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பைபிள் வந்து வெளியில் மாற்றங்களை உருவாக்குறத விடவும் உள்ளுக்கு மாற்றங்கள் உருவாகும் போது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் அன்னை தெரசா வந்து பொட்டும் வைக்கல, பூவும் வைக்கல, நகையும் போடலை. அந்த அம்மாவை ஒரு நல்ல ஆன்மீக தாயாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா?
ஏன் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பெந்தகோஸ்து பாஸ்டருடைய மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் ஒரு உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெந்தகோஸ்து விசுவாசியை உங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அன்னை தெரசாவை ஏற்றுக்கிட்டீங்கல்ல. அன்னை தெரசா மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கும் சிஸ்டர் நிர்மலா இருக்கிறாங்க, அதே சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டிஸில் அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே. கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் அந்த சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க யாரும் பொட்டு வைக்கிறதும் கிடையாது, பூ வைக்கிறதும் கிடையாது, நகை போடுறதும் கிடையாது. அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டீங்களே. இப்போ அதே மாதிரி இவங்களே நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாதுன்னு பைபிள் வசனம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது வெளியில் உள்ள மாற்றங்களை உருவாக்குவதற்காக அல்ல, அவர் உள்ளுக்கு தன்னை போல மாற்ற வந்தார். என்ன கிடைக்கும் எங்களுக்கு கிறிஸ்தவத்துக்கு வந்தார்? இட்டர்னல் லைஃப். அதாவது இப்போது நான் இந்த உலகத்தில் மிக முக்கியப்படுத்தி நான் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய ஆன்மா அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய ஆன்மா மரணத்துக்கு பிறகு என்னுடைய ஆன்மா நரக குழியில் போய் விழாமல் பாதுகாப்பதற்கான அந்த அந்த முதல்ல நான் அந்த லாகின் பண்ண வேண்டிய ஒரு வெப்சைட் இருக்குது, அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த அந்த ஜீசஸ்ங்கிற ஒரு அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நான் லாகின் பண்ணணும். பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத இது வரைக்கும் யாருமே ப்ரூஃப் பண்ணல. பைபிள்ல இருக்குதா நம்பி, ஆன்மீகத்திலும் சரி, அது உங்களுடைய நம்பிக்கை. இதை தாண்டி இவ்வுலக வாழ்க்கையில இப்ப வாழறப்ப எங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அதுக்கு இப்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். நான் அடிக்கடி சொல்வேன், இம்மையில் பயனற்ற ஒரு கடவுள் மறுமையில் பயனுள்ளவராக இருப்பார் என்று எப்படி நம்ப முடியும் அப்படின்னு நான் அடிக்கடி கேட்குற கேள்வி. எந்த பாஸ்டர்ஸை பார்த்தும் கேட்பேன், சார் நீங்கள் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறீங்களா சார்? கடவுள் உங்களுக்கு அது கொடுப்பாரு, பரலோகம் கொடுப்பாரு, அங்கே ஜீவ கனி கொடுப்பாரு, அங்கே நீங்கள் தங்க தரை கொடுப்பாருன்னு சொல்லிங்களா? இம்மையில் அவரால் என்ன பயன் அப்படின்னு நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு பதிலையும் நான் சொல்கிறேன். இம்மையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் தான் என்ன அப்படின்னா நிம்மதி. என்ன நிம்மதி தெரியுமா? உங்களுக்கு பணம் இருக்கும், உங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எது இருக்குதோ இல்லையோ ஒரு நிறைவு மனசுக்குள்ளால ஒரு நிம்மதியோடு. நான் ஹிந்துஸ் கிட்ட நிம்மதி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா எனக்கு இருக்கிற அதிமுக்கிய கொஸ்டின் கிறிஸ்தவ அந்த ஜப கூட்டங்களுக்கு போனா அற்புதம் நடக்குது, மிராக்கிள் நடக்குது. திருப்பதிக்கு போனா கூட தான் நடக்குது, அதுக்காக போனா கூட தான் நடக்குது. ஏன் சர்ச்சுக்கு போனா மட்டும் தான் நடக்குமா என்ன? இல்ல, அற்புதங்களை மட்டும் நீங்கள் முதன்மைப்படுத்துவீர்களானால், அற்புதங்களை தான் உங்களுடைய கிறிஸ்தவர்கள் முதன்மைப்படுத்துறாங்க. that is wrong. That is wrong. அற்புத சம்திங் ஏதோ போஸ்ட் இல்லாம ஏதோ அற்புத உபவாச ஜபம், அற்புதம் அற்புதம் மிராக்கிள் மிராக்கிள் இங்கே தான் சார் கிடைக்குது. காணிக்கை கொட்டுறாங்க சார் திருப்பதியில. ஆமா, திருப்பதியில கொண்டு கோடிக்கணக்கில் கொண்டு கொட்டுறாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம கொண்டு கொட்டுவாங்களா என்ன? நான் ஐ அக்செப்ட் இட். ஆனா இந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு மனசுக்குள்ளால நான் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. பாவம் இந்த குற்றம் செஞ்ச மனசு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை எனக்கு மனசுக்குள்ளே வருது. நான் எப்போ செத்து போனாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். எனக்கு நான் ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாவாக நான் இருந்துட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அடுத்தது மன்னிப்பு கேட்பேன். ரகசியமாக கூட நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் ரகசியமாக கூட தப்பு பண்ண மாட்டேன். ஏன்? பிகாஸ் என்ன ரகசியமாவே கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்காங்களா கிறிஸ்தவர்கள்? நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். நீங்க வாழ்வீங்க சார்? அப்படி இல்லை, அப்படிதான் எல்லாரையும் வாழ வைப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் ஒரு ஃபாதர் சிக்கினார் சார். ஆமா, ஆபாஸ். அது இல்ல அதை பற்றி ஏற்கனவே ஒரு சேனலுக்கு நான் சொன்னேன். ஆக்சுவலா அவர் ஏன் அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ணி கடவுளுடைய அருட்பணியை செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்புவாராக இருந்தால் அவருடைய நாட்டத்துக்கு அவரை விட்டுவிட வேண்டுமே தவிர நீ கல்யாணமே பண்ணக்கூடாது. சாமியார் இப்ப கோயில்ல சாமியாரா இருக்கணும், சாமியாரா யார் எல்லாரும் ஆகணும் கட்டாயம் இல்லை இல்லையா? இல்ல, சாமியாரா இருக்கலாம். கல்யாணம் பண்ணி மனைவியோடு ஆம்பளை ஜாமியாரும் பொம்பளை ஜாமியாருமா சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அவங்க இல்வாழ்வில் ஈடுபட்டே ஏன் ஆன்மீக பணி செய்யக்கூடாது? இப்போ அதாவது நான் என்ன சொன்னேன், கடவுள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயாவது சொன்னாரா? இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாரா? இல்லை, அவங்கவங்க விருப்பம். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நான் ஒரு கத்தோலிக்க ஃபாதராக மாறியாச்சு, இனி அவ்வளோதான். அது தப்பு. ஆக்சுவலி எனக்கு ஒரு கத்தோலிக்க ஃபாதராக இருந்த ஃபாதர் கிளீட்டஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர் கிளீட்டஸ் அப்படின்னு இந்த சேரமாதேவி அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கேட் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுடைய அதனுடைய ஓனர் யாருன்னாக்கா ஃபாதர் கிளீட்டஸ். அவர் முன்னாள் ஃபாதர், ரோமன் கேத்தலிக் ஃபாதர், முன்னாள் ஃபாதர், ரோமன் கேத்தலிக் ஃபாதர். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரோ? இப்போ மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் மேரேஜ் பண்ண விரும்பினாரு, கல்யாணம் பண்ணாரு, கூல் ஆயிட்டார், மனசு சாந்தி ஆகிவிட்டது. ஆனா ஒண்ணு பாருங்களேன், இங்க ஃபாதர்கள் இப்படி இருக்காங்க, விவேகானந்தர் நல்ல நிறைய துறவிகள்லாம் இருக்காங்களே சார். நான் இது அவருக்கு துறவரம் பிடிச்சிருக்கு, துறவரத்தை பின்பற்றினார். இதுல ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்களே, இந்த மதம் மாற்றம் பண்றீங்க, மதம் மாற்ற. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு எதற்காக போனார்?
அங்கே ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்த போனாரா? அங்கே ஹோம்லெஸ் மக்களை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனாரா? அங்கே படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு கல்வி கொடுக்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாரா? இல்லை காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போனாரா? அங்கே தொழில் வசதியை செஞ்சு கொடுக்க போனாரா? ஒன்றுமே கிடையாது. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு மதத்தை பரப்ப போனார். எந்த மதம்? இந்துத்துவத்தை பரப்ப போனார். அவர் மதம் பரப்ப போனார். நீங்க பயமுறுத்தி மதம் மாத்துறீங்க. இல்ல, நான் என்ன கேட்கிற கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ நம்பலன்னா பரலோகம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நம்பலன்னா சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வசனத்தை தான் கிறிஸ்டியன்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. பைபிள்ல வசனம் இருக்கு சார். நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பயமுறுத்துறது. ஆமா சார், நீங்க வந்து படிக்கட்டு பயணம் பரலோக பயணம்னு போட்டிருக்கு. இது பயமுறுத்துறது இல்லையா? படிக்கட்டு பயணம் பரலோக பயணம் அப்படின்னு ஒரு பஸ்ல போட்டிருக்கு. படிக்கட்டுல நின்னா அப்படியே பரவத்து போயிடலாமா? இல்ல, படிக்கட்டுல நின்னா நீ கீழே விழுந்து செத்து போயிருவ. ஒரு செகண்ட் கண் அசந்தா கையை விட்டுருவ, நீ கீழே விழுந்துருவ. சீட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கிடையாது. அப்ப அதனால அது பயமுறுத்துறதான்னு கேட்டா ஆமா. அப்ப நம்ம சில இடங்கள்ல பயமுறுத்த வேண்டி இருக்குது இல்லையா? நல்லா படிடா, இல்லைன்னா தோத்துருவேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு அப்படின்னாக்க இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆக்சுவலா நீங்க வந்து விசுவசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான், விசுவசிக்காதவன் காண முடியாது. அப்போ நம்ம இது எல்லாமே பைபிள் வந்து எல்லாத்தையுமே என்னென்ன சொல்லுதோ அதை மக்கள் முக்கியப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நரகம் பரலோகம்ங்கிற வார்த்தையெல்லாம் பைபிளில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, குரானில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதுதான் இந்த இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன கேள்வி அப்படின்னா, நரகத்துக்கு போய்விடுவான்னு என்ன மிரட்டுறிய, உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இந்துக்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. முதல்ல இந்துக்கள் கேட்கணும். எப்படி கேட்கணும்? சார் என்னை வந்து மதம் மாற்றம் பண்ண வந்திருக்கீங்களே சார், நோ ப்ராப்ளம். உங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு இந்துக்கள் கேட்கணும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் மதத்தை பரப்பவே கூடாது, தட் இஸ் ராங். ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட இப்போ நான் ஒரு மொபைல் வச்சுருக்கிறேன். இந்த மொபைல் நான் வந்து இதனுடைய இந்த மாடலை நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆள் வந்து நினைட்டு சார் இதெல்லாம் பழைய மாடல் சார்னு சொல்லிட்டு வேற ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் மை விஷ் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ நான் ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அது இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்னா அவன் அறிமுகப்படுத்தட்டுமே. ஒரு நல்ல ஒரு உணவாகட்டும், உடையாகட்டும், ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருள், நல்ல ஒரு பொருள். ஒரு எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் நான் வின் பண்ணி பிரைம் மினிஸ்டராக மாறினால் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு மோடி சொல்கிறதுக்கும் உரிமை உண்டு, ராகுல் காந்தி சொல்ல உரிமை உண்டு. எந்த சிஎம் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், யாராகட்டும், எல்லாமே நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு அவர் மக்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்ற உரிமை அவருக்கு உண்டு. நான் இந்த கட்சியை சார்ந்தவர், இந்த கட்சியினுடைய மகிமைகள், இதுக்கு முன்னாடி அந்த கட்சி செஞ்சு முடித்த சாதனைகள் எல்லாவற்றையுமே மக்களுக்கு அறிய தருகின்ற, பரசியப்படுத்துகின்ற, பிரச்சாரப்படுத்துகின்ற உரிமை அந்த அரசியல் தலைவருக்கு உண்டு, அவருடைய ஆட்களுக்கு உண்டு. அதே மாதிரி தான் மதமானாலும் சரி, எந்த ஒரு கல்வி ஆகட்டுமே. இப்போ ஒரு புதுசாக ஒரு கல்வி வருது, ஒரு கோர்ஸ் வருது, அதை பரப்புகின்ற உரிமை உண்டுனா எல்லாருக்கும் உண்டு. பரப்பட்டும் தப்பு கிடையாது. ஆனால் பரப்பி மக்களை எல்லாம் மதமாற்றம் பண்ணி கொண்டு போனதுக்கு பிறகு மக்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்தது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும். அதாவது கிறிஸ்தவர்களை பார்க்குறப்போ சில விஷயங்கள்லாம் அந்நியப்பட்டிருக்காங்க. பாருங்களேன், இப்போது ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஃபெஸ்டிவல், கேக் தரீங்க, கிறிஸ்மஸுக்கு கேக்கு தரீங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க. இதே ஒரு ஹிந்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், அவங்க ஏதோ ஒரு சாமிக்கு ஏதோ படைக்கிறாங்க, இல்லை திருப்பதிக்கே போயிட்டு வந்து லட்டு கொடுக்குறாங்க, பழனிக்கு போயிட்டு வந்து பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இந்த பனைமரத்து மூட்டில் உட்காந்து பதனி குடித்தாலும், பாலே குடித்தா கூட, வீட்டில் பாலை காய்ச்சி பனைமரத்து மூட்டில் வச்சு குடித்தாலும் பப்ளிக்கில் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவர் கல் குடிக்கிறாரு அப்படி தான் மக்கள் நினைப்பாங்க. அது மக்களுடைய தவறு கிடையாது. அதே மாதிரி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கிரைஸ்ட் மட்டும்தான் கடவுள். இவங்க கடவுள்னு இந்து மக்கள் கடவுள்னு சொல்லதெல்லாம் ஆஸ் பர் பைபிள் கடவுள் கிடையாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆக்சுவலி இப்போ நான் இப்போ சொல்லும் போது பார்த்தா நீங்க சொல்லலாம், அப்ப இந்துக்கள் கும்புறதெல்லாம் கடவுள் இல்லையா? ஆஸ் பர் பைபிள், அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, அவங்க கும்புறக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் கடவுள் என்று அவர்கள் சொல்லாலும் பைபிள் அந்த கடவுளை ஒத்துக்கல. யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம்,
செல்ஃபிஷ்னு கிடையாது. அதாவது இந்து மக்கள் பறந்துபட்டு தர்காவுக்கும் போறாங்க, அவங்களுடைய சாமி வீரனார் ஐயனார் எல்லா சாமிகளையும் கும்பிடுறாங்க, சர்ச்சுக்கும் வந்து இயேசுவையும் கும்பிடுறாங்க. எல்லாரையும் அவங்க ஏத்துக்கிட்டு எவ்வளவு அன்பா இருக்காங்க. இல்ல பிரதர், நான் என்ன சொல்ற மாதிரி வன்மத்தோட இருக்காங்களா? இல்ல வன்மம்னு கிடையாது தம்பி. ஒரு உண்மை, இறைவனை பற்றிய உண்மையை ஒரு ஆளு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஜாதி பார்க்க கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மனைவி அடிக்கக்கூடாது, ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளை திருடக்கூடாது, இப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு செட் ஆஃப் டாக்டரின்ஸை சொல்லும்போது, ஏன் அதை பின்பற்றினாதான் உண்மையா? அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கையா? அதை சொன்னவர் மட்டும்தான் கடவுளா? இதெல்லாம் கடவுள் கிடையாதா? ஏன் ஜாதி பார்த்தா இப்போ என்ன பிரச்சனை? வரதட்சணை கேட்டு வாங்கினா என்ன பிரச்சனை? தேவைக்கு கொஞ்சம் திருடிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது? இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையான ஆன்மீக கொள்கை என்று குரான் சொல்வதும் உண்மையான ஆன்மீக கொள்கை என்று பைபிள் சொல்வதும் வேறு வேறு. புரிஞ்சுட்டீங்களா? இதில் யார் சொல்லக்கூடிய ஆன்மீக உண்மையான கொள்கைங்கிறத கடைசியாக மக்கள் தீர்மானிப்பாங்கன்னா, யாருடைய வாழ்க்கையோடு அன்பு கலந்துள்ளதோ அவருடைய ஆன்மீகம் எந்த நாட்டினுடைய ஆன்மீகமாக இருந்தாலும் எந்த நாட்டுக்காரனும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். எல்லா மதத்திலயும் அன்பு கலந்துருக்கு பிரதர். ஆனா பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு தம்பி, இஸ்லாமிய மக்கள் அன்பு செய்யாத விடவா நீங்க செஞ்சுட்டீங்க தம்பி. எல்லாருமே அன்புள்ளவங்க தான். ஆனால் தீமை செய்தவர்களுக்கு திருப்பி நன்மை செய்ய வேண்டும் என்னும் கொள்கையை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது இந்த மண்ணின் மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த இயேசு பெருமான் தானே தவிர வேற யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஒரு ஆள் உன்னை திட்டினா கூட நீ திருப்பி சாந்தமாக பேசணும், உன்னை சபிச்சா கூட நீ ஆசீர்வதிக்கணும், உனக்கு தீங்கு இழைத்தாலும் நீ திருப்பி நன்மை செய்ய வேண்டும் இப்படின்ற கொள்கையை வேற யார் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வேற யாருமே சொன்னது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறாங்க, ஓகே. அதே மாதிரி முருகனையும் ஏத்துக்கிறாங்க, அல்லாவையும் ஏத்துக்கிறாங்க, எல்லா கடவுளையும் ஏத்துக்கிட்டு பரந்த மனதோட இருக்காங்க. அதாவது ஒரு ஆள் வந்து அவர் ஏற்கனவே வழிபட்டு கொண்டிருந்த அந்த ஒரு விக்கிரகத்தை அல்லது ஒரு பர்சனாலிட்டியை வந்து அவங்க கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்கன்னா அதை வணங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆக்சுவலா. அதே மாதிரி இந்துக்கள் அந்த பிறகு வணங்க கூடாதுன்னு சொல்றீங்க. பைபிள் எப்படி சொல்லுது ஆக்சுவலா? பிகாஸ் ஐ ஆம் நானே தேவன், எனக்கு பக்கத்தில் வேற தேவன் கிடையாது அப்படின்னு தேவன் சொல்றாரு. நானே தேவன், எனக்கு பக்கத்தில் வேற கடவுள் கிடையாதுன்னு சொல்றாரு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரு ஆளு தான் கடவுள். அந்த கடவுள் யாருன்னா பைபிள் சொல்ற கடவுள். தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். அறிஞர் இப்ப சொல்றாங்க, அவங்க கடவுள்லாம் அப்படி சொல்ல பார்த்தீங்களா? எல்லாரையும் வணங்குறாங்க. அதான் தம்பி நான் சொல்றேன். இப்ப ஒரு ஆள் ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் கடவுளாக கும்பிட்றோம், நீங்கள் வந்து இயேசுநாதரை மட்டும் தான் கடவுளாக கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அம்மா இப்போது உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். என்னென்னா, உங்கள் பையன்கிட்ட நான் கேட்குறேன், உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்ட உடனே, எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து பல் தேய்ச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்ச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் அப்பா. அந்த எதிர்க்க ஒரு மாட்டு வண்டியில் மாட்டு பூட்டிகிட்டு இருக்காருல்ல அந்த தாத்தா, அதுவும் எங்கள் அப்பா தான். காலையில் பால் போடுறதுக்கு ஒரு அண்ணன் வந்தார், அதுவும் எங்கள் அப்பா தான். அதோ அந்த மரத்து மூட்டில் படுத்திருக்காரு, மரத்துக்கட்டில் நார்கட்டில், அதுவும் எங்கள் அப்பா தான். அப்படி சொன்னால் நீங்கள் பரந்த இதயத்தோடு ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டேன். அது எப்படிங்க, நாக்கு இழுத்து வச்சு வெட்டி போடுவோம் இல்லை அவனை. நான் சொன்னேன், ஏன் நாக்கு இழுத்து வச்சேன், நாக்கு இழுத்து ஏன் வெட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் ஒருத்தனுக்கு தான் அவனை பெற்றிருக்கேன்னு அவனுக்கு தெரியணும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தர்மபத்தினின்னு நிரூபிக்கிறதுக்காகவும் நீங்கள் பெத்த பிள்ளைக்கு நாக்கை வெட்டுறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது? அப்போது நீங்கள் தர்மபத்தினின்னு நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் பெத்த பிள்ளைக்கு நாக்கையே வெட்டுவீங்களா? அகிலாண்டத்தை படைத்த ஒற்றை கடவுள், அந்த ஒரே தெய்வம், ஏக தெய்வம், அவர் உயிரோடு இருக்கும்போது மனுஷன் எதை வேணாலும் கும்பிடலாம் அப்படின்னு அந்த கடவுள் விட்டுக்கிட்டு இருக்கு, சும்மா உட்காந்துருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கல, என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டேன். கடவுள் ஏகனாக இருக்கின்றான், அவ்வளவுதான். அவருடைய மகனை இந்த மனித வடிவில் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த மகனுடைய பேர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். கடவுளுடைய முழு தன்மை, இறைத்தன்மை உடையவராக மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கடவுளுடைய வார்த்தையானவராக இந்த மண்ணுக்கு வந்தவர். வார்த்தையை கொண்டு வந்தவர் இல்லை, வார்த்தையானவராகவே வந்தவர் ஆக்சுவலாக. அதனால் கடவுளுக்கு சமமானவராக இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்தார். எனக்காக நீங்கள் உயிர் கொடுக்க முடியாது, எனக்காக வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் உயிர் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் ஏற்கனவே பாவம் செய்தவர். உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் ஒரு அரசியல்வாதி தீர்க்க முடியாது, உலகத்தினுடைய மொத்த கடனையும் ஒரு பிரைம் மினிஸ்டரால் கூட தீர்க்க முடியாது. இந்தியா நாட்டினுடைய எல்லா மக்களுடைய கடனையும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சா மாற்ற முடியாது, அல்லது ஏதோ ஒரு அரசியல்வாதி நினைச்சா மாற்ற முடியாது. எல்லா கடனையும் தீர்க்கின்ற வலிமை, மொத்த உலகத்தினுடைய கடனையும் தீர்க்கின்ற வலிமை ஒரு ஆள்கிட்ட கிடையாது. அப்படி ஒரு ஆளே கிடையாது. அவர் யாராகத்தான் இருக்கக்கூடும் என்றால் இவ்வளவு மக்களையும்
வாழ்கின்ற இனி வாழப்போகின்ற மக்களுடைய கடனையும் தீர்க்கின்ற வலிமையுடைய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. அவர் யாராகத்தான் இருக்கக்கூடும் என்றால் படைத்த ஒற்றை கடவுளாகிய அந்த தெய்வம், ஏக இறைவன் மேலே இருக்கானே அந்த அகிலாண்டேஸ்வரன், அவர்தான் எல்லாவற்றுக்கும் பொதுவான இறைவன். அவர்தான் மனித வடிவில் வந்து நாம் அடைய வேண்டிய தண்டனையை அடைய வேண்டும் என்ற அந்த கொள்கைப்படி இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். தட்ஸ் வாட் கிறிஸ்டியன் ஃபெய்த். என்ன ஒரு தனித்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ ஹிந்துத்துவத்தில் இருக்க சாதி இங்கே இருக்கு, எல்லாரும் இங்கேயும் திருடர்கள் இருக்காங்க, இங்கேயும் ஃப்ராடு பண்றவங்க இருக்காங்க, என்ன பாலியல் கேஸ்ல சிக்கின போதகர்களும் இருக்காங்க. என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களை மாத்திட்டாரு? இந்த விஷயத்துல நான் கை உயர்த்தி உங்க முன்னாடி சரண்டர் ஆயிடுறேன். நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் வந்து கிறிஸ்தவங்க வந்து சாதி பார்க்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்த மாட்டாங்க, கிறிஸ்தவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்க வந்து ரொம்ப யாருக்கும் துரோகம் பண்ண ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப பார்த்துட்டேன். அதனால தான் இந்துக்களை மதம் மாற்றம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு நாம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. ஏங்க, என்னுடைய தாத்தாவும் உங்கள் தாத்தாவும் மதம் மாறினவர் தானே. மதம் மாற்றுறதுக்கு வெள்ளைக்காரன் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற சமயத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்கல்ல அந்த வெள்ளைக்காரங்கள. காரணம் என்ன? இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பற்றி அறிவிக்கிறதுக்காக இதே திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லையும் போகும்போது அடிக்க வர்றாங்களே. காரணம் என்ன? அன்னைக்குள்ள வெள்ளைக்காரங்களை ஏற்றுக்கிட்டாங்களே. இன்னைக்கு அதே ஊரில் உள்ள வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு வந்து அடிச்சு துரத்துறாங்களே. காரணம் என்ன? அன்னைக்கு வரும்போது அன்போடு வந்தார்கள், இன்னைக்கு வரும்போது பிஸ்னஸ் மோட்டிவோடு வருகிறார்கள். நான் வந்து பண ஆசை இல்லாத உடையவனாக இருந்தேன், நான் பண பிசாசாக இருந்தேன் சார். இயேசுவை ஏற்றுக்கிட்டதோடு நான் பண ஆசையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. எனக்கு இறைவனுடைய அருளால் நான் சாதி பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வலிமை, ஒரு மன வலிமையை எனக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. நான் அன்னைக்கு ஜாதி வரி பிடிச்சவனாக இருந்தேன், இன்னைக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அதாவது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்ற வசனத்தை பார்த்த உடனே ஒரு தலித் பெண்மணியை கல்யாணம் பண்ணக்கூடிய முதிர்ச்சியை அந்த வசனம் எனக்கு வழிகாட்டியது. நான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு ஒரு நாடாரோ ஒரு கவுண்டரோ தங்களை உயர் சாதி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். வாவ், தட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த ஒன்லி காட். இப்போ இயேசுவை ஒரே கடவுள், அவர் தான் ஏக இறைவன் சொல்லக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? ஏன்னா இவர் ஏக இறைவனாகவே இருக்கிறார் என்பதை நான் நம்பினாலும் வெளியில் உள்ள மக்கள் நம்ப மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவரை நம்பினால்தான் சாதிக்க முடியும் என்ற சாதனை எது உன் வாழ்வில் வந்திருக்கிறது? தட்ஸ் த கொஸ்டின் யூ ஆர் ஆஸ்கிங் மீ. அவ்வளோ பெருசாக ஒன்றும் எதையும் என்னால் பார்க்க முடியல. ஒரு பாஸ்டர்கிட்ட நான் கேட்குறேன், அந்த நீங்கள் ஏன் எஸ்சி மக்களை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எஸ்சி மக்களை ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் முடியுமான்னு கேட்க சொல்கிறீங்களே, ஏன் அப்படி அவங்கள வெறுக்கிறீங்கன்னு ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய சுபாவம் வேறு பிரதர், அவங்களுடைய கல்ச்சர் வேறு, அவங்களுடைய நாகரிகம் வேறு, நடைமுறை பாவனைகள் வேறு, அவங்க மூர்க்கத்தரமாக டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுடைய நாகரிகம் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, பண்பாடு வேறு நீங்கள் சொல்கிறீங்களே சார், அந்த மக்களை முஸ்லீம்ஸ் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நூற்றுக்கணக்கா, ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கான மக்கள் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே. அவங்க மட்டும் எப்படி 14.5% மாறினாங்க? இந்தியாவில் உள்ள எல்லா பாய்க்கும் ஒரே பொண்டாட்டி தான். பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய வீட்லேயும் எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு மனைவி தான் இந்தியாவை பொறுத்தவரையில். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அரப் கண்ட்ரீஸ். இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் எப்படி எல்லாரும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறார்கள், குழந்தை பிறக்கிறது, அவங்க மட்டும் 14.7% இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் எப்படி 2.3% இருக்கிறாங்க? காரணம் என்ன? ஐயா, உன்னால் புறக்கணிக்கப்படக்கூடிய தலித்து மக்களை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே, இதில் நல்லவன் யார்? அப்போ உன்னால் புறக்கணிக்கப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மனசு உடைஞ்சு போன மக்கள், இந்துத்துவத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களை இஸ்லாமியர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்றாங்களே. ஒரு நாடாறு பாஸ்டரால ஏற்றுக்கொள்ள முடியலையே. சொல்லும் போது இவர் நாடாருக்கு எதிராக பேசுகிறார், உண்மையை பேசி ஆகணும் இல்லை சார்? அது நாடாராகட்டும், முதலியாராகட்டும், கவுண்டராகட்டும், செட்டியாராகட்டும், யார் ஏற்றுக்கொள்வார்கள்? எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? அப்போ உட்காந்துட்டு வருத்தப்பட்டு பார சுமக்களுள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். இயேசு விரிந்த கரங்களோடு அழைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னத்தை சொன்னாலும் சரிதான். வந்ததுக்கு பிறகு கேட்குற முதல் கேள்வி என்ன? நீ நாரூரில் எந்த ஊர்? நீ திருநெல்வேலியா? திருநெல்வேலி எந்த ஊர்? எதுக்கு தெரியுமா? அவன் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கணும்ல. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஆக்சுவலி. அண்ட் தட்ஸ் அ பேசிக் ரீசன் ஐ டோன்ட் ஸ்பீக் மச் அபவுட் கிரைஸ்ட் டு ஹிந்துஸ். இந்துஸ் கிட்ட நான் வந்து காடை பற்றி ஒன்றும் பெருசாக பேசுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்கள்ங்கிற புக்கு நான் எழுதியிருக்கிறேன். அது இப்போ ஸ்டில் இட் இஸ் அண்டர் பிரிண்ட். ஆக்சுவலி நான் இப்போ பிரிண்டில் இருக்குது, நான் மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் யாரையும் இழுத்து வச்சுக்கிட்டு இப்படி டிராக்ட் கொடுக்குறது மக்கள்கிட்ட விட்டுட்டேன். ஏன் தெரியுமா?
ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படிக்கு கடலென்றும் நிலமென்றும் பாராமல் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தானான பின்பு உங்களை விட ரெட்டிப்பாய் 2 மடங்கு நரக தண்டனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் அப்படின்னு இயேசு பெருமான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துடைய 15வது சொல்லி சென்றிருக்கின்றார். அப்படி மக்களை 2 மடங்கு நரக தண்டனைக்கு உள்ளாக்க கூடாது என்பதற்காக நான் அவங்கள்ட்ட பெருசாக எதுவும் பேசதில்லை. சபைக்கு உள்ள மாற்றங்களை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். இடையில ஒரு ஆள் சொன்னார், நற்செய்தியாளர், நீங்கள் சொல்கிறீங்கல்ல நற்செய்தியாளரும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை பார்த்தே ஒரு அங்கே ஒரு 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 விமர்சனம் ஒன்று வந்துச்சு, இவர் நற்செய்தியாளரா? ஆமாங்க, அகத்தியன் என்பவர் நற்செய்தியாளராக தான் இருந்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இந்த சாதி வக்கிர புத்தி இருக்கிறதே, அந்த தடையை அகற்றாமல் நான் கண்டிப்பாக இயேசுதான் ரட்சகர் என்று வெளியில் சொல்ல முடியாத ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு அந்த ரீதியாக ஸ்ட்ரக்காகி நான் நின்றுட்டுருக்கிறேன். நான் இந்துக்கள் கிட்ட போய் ஜீசஸ் தாங்க கடவுள், மீதெல்லாம் கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடமையும் உரிமையும் எனக்கு உண்டு. தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். ஆனால் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அங்கிருந்து மக்கள் வந்ததுக்கு பிறகு இவன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்ததோ அதுதான் நற்செய்தி. தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி காஸ்பல். ஆக்சுவலாக கடவுளை என் சுபாவத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தாருங்கிறதா மிக முக்கியமானது. இன்னமும் கிறிஸ்தவம் கொஞ்சம் பழமைவாத சிந்தனையோடு கூட இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஓரின சேர்க்கையே ஏறக்குறைய பல நாடுகள் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் கூட மேபி சட்டம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஓரின சேர்க்கை எல்லாத்தையும் நானே ஒத்துக்க மாட்டேன் தம்பி. ஓரின சேர்க்கையை நானே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது இந்திய நாட்டில் ஓரின சேர்க்கை அஃபிஷியலி அக்செப்டபிளாக மாறினாலும், அஃபிஷியலாக இட் இஸ் லீகலாக மாறினாலும் ஓரின சேர்க்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா பைபிள் இஸ் ஸ்டாண்டிங் அகென்ஸ்ட் ஹோமோசெக்ஸ். தங்களுக்கு பிடிக்கிறத அவங்க செய்யறாங்க, அவங்களுடைய உரிமை இல்லை சார். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரையும் அவங்க காயப்படுத்தல, அவங்களுக்கு எப்படி இன்பமா வாழ முடியுமோ அவங்க வாழறாங்க. இல்ல சார், அவங்களுக்கு வாழலாம். திருடுறது தப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஐயா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இயேசுவனுடைய நோக்கமுடையவராக, இயேசுவனுடைய ஏக்கம், இயேசுவனுடைய தரிசனம், இயேசுவனுடைய அந்த அஜெண்டாவுக்கு உட்பட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். சொல்ல இயேசு எந்த நோக்கத்தோடு இந்த மண்ணுக்கு வந்தாரோ நீங்க வாழுங்க சார். நீங்க கிறிஸ்தவரா மாறிட்டு வாழுங்க. நிறைய போதகர்களை பாக்குறேன், அதெல்லாம் ஒரு அருவருப்புன்னு சொன்னா அருவருப்புன்னு இல்ல, அது அருவருப்பு கிடையாது. நீங்க அருவருப்புன்னு பாஸ்டர் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், ரெப்ரொடக்ஷனே நின்று போயிடுமே. ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் திருமணம் செய்தால், இதை ஒரு கலாச்சாரமாக நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் இந்தியாவில் என்ன நடக்கும் தெரியுமா? ரெப்ரொடக்ஷனே நின்று போயிடுவோம். சொல்ல நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் பாருங்கள், அங்கே யாராவது குழந்தைய பெறமாட்டாங்களா அப்படின்னு அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் உள்ள மக்கள், இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் லண்டனுக்கு போனால் எத்தனை குழந்தைகளை வேணாலும் பெற்றுக்கலாம். ஏன்? அரசாங்கமே வளர்க்கும், அதுக்கெல்லாம் சாப்பாடு அரசாங்கமே கொடுக்கும். ஏன்னா அந்த நாட்டில் குழந்தைகள் கிடையாது. காரணம் என்ன? ஹோமோசெக்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெர்மனியில் போயிட்டு பார்த்தீங்க, ஜெர்மனியில் பிள்ளைகள் எல்லாம் யாரோ ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தைய பெரிய லெவல் படிப்பு, காலேஜ், பெரிய படிப்பு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? ஏன்னா குழந்தைகள் கிடையாது அந்த நாட்டில். காரணம் என்னன்னா குழந்தை பிறப்பு நின்று விட்டது. காரணம் பிகாஸ் ஆஃப் இந்த ஹோமோசெக்ஸ். ஓரின சேர்க்கை என்பது லாங் ரன்னில் ஒரு மிகப்பெரிய பேராபத்து. ஆக்சுவலாக அது ஒரு வரலாற்று பிழை, அது தப்பு, அது பண்ணவே கூடாது. மேபி அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணங்கள் கூட லண்டன்ல எல்லாம் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்க. சில பிஷப்புகள், சில ரெவரண்டுகள், சில ஊழியக்காரங்க எல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், ஐ பிலீவ் தட் இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சட்டப்படி கூட நாம் அதை தப்பு வைக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி விபச்சாரம் ஆகட்டுமே, எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட நான் சுற்றிட்டு இருக்கிறேன், என்ன தப்பு இருக்குது அப்படின்னா தப்பு. இப்போ ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணியாச்சு, கணவன் மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, மனைவிக்கு தெரியாமல் கணவன் வேற எங்கேயோ போய் லாகின் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது தப்பு. ஏன்னா அது ஏன் தப்பு அப்படின்னாக்கா, மனைவிக்கு புருஷனுக்கு மேலே உள்ள நம்பிக்கை கெட்டு போயிடும். இவன் என்னானாலும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற அந்த லாக், அந்த வெட் லாக்குங்கிற அந்த லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூட்டு, அதிலிருந்து அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அது பாதிக்கப்படுறது யாரு? குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? யாருக்கு தெரியும்? இந்த குழந்தைக்கு அம்மா யாரு? யாருக்கு தெரியும்? ஏன் 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் இது ஒரு அந்த கட்டமைப்பிலிருந்து எங்கேயும் போகக்கூடாது. விபச்சாரம் ஒரு மிகப்பெரிய பாவம். என்னுடைய பார்வையில் இந்த ஹோமோசெக்ஸ் ஒரு மிகப்பெரிய பாவம். ஓரின சேர்க்கை தவறு அப்படின்றத பைபிள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சுட்டி காட்டுகிறது. எப்படின்னா, மனிதன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட பொழுது, குறிப்பாக சோதோம் குமோரா அப்படிங்கிற பட்டணங்கள்
அன்னைக்கு இருந்த பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. வானத்திலிருந்து கந்தகம் சொரிந்து கந்தகத்தை வருஷிக்க பண்ணி அந்த மக்கள் எல்லாரையுமே கடவுள் எல்லாரையும் கொண்டுட்டார். காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த அவ்வளவு தூரத்துக்கு கொடிய பாவத்தை மக்கள் செஞ்சதுனால, அது ஒரு கொடிய பாவம் அப்படின்னு கடவுளுடைய பார்வையில் கருதப்பட்டதுனால எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால தான் அந்த பாவத்துக்கு, அந்த ஓரின சேர்க்கைக்கு இங்கிலீஷில் சோதோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சோதோம் குமாரா பட்டணத்தில் நடந்த சம்பவமானதுனால அது குறிப்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நிறைவாக ஒரு கேள்வி பிரதர், அப்போது கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, ஒரே கடவுளின் பிள்ளைகளாக இருப்பாங்க, ஒரே மக்களாக இருப்பாங்க அப்படின்றதும் பிரசங்கத்தை பார்த்துருக்கோம். கிறிஸ்தவத்துக்குள்ளே இறக்குறைய 40,000 டினாமினேஷன்ஸ் இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏதோ கத்தோலிக்கு, பெந்தகோஸ்ட், CSI, லுத்ரன், ஏதோ சம்திங் நிறைய சொல்கிறாங்க. உங்களாலேயே உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்க முடியலையே, எப்படி வெளியிலேருந்து மக்களை கூப்பிட்டு ஒற்றுமைப்படுத்துவீங்க? எல்லாத்துக்கும் வேற வேற கொள்கை வேற வேற இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஒரு ஆள் அமைதியாக பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த இடத்துல ஆரவார ஆர்ப்பாட்டத்தோடு பிரார்த்தனை பண்ண வேண்டும், கடவுளை வணங்க வேண்டும், கடவுளை துதிக்க வேண்டும், கடவுளுக்கு துதிபாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த இடத்துல உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஆக்சுவலி இட் வில் பி a disturbance to each other ஆனதுனால அவர் தனியாக கடவுளை வணங்குகிறார். இப்போ ஜான் ஜெபராஜ் இருக்காருனாக்கா அவர் டான்ஸ் ஆடாமல் பயங்கர ஆர்ப்பரிப்போடு தான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒன்றும் அவர் வர்ஷிப் பண்ண மாட்டார். கண்டிப்பாக டான்ஸ் ஆடுவார், அவர் நடனம் ஆடி பாட்டு பாடுவார். அது ஒரு வேறு ஸ்டைல் ஆக்சுவலாக. ஆனால் அதை அவர் பண்ணக்கூடியது அப்படியே ஒரு CSI சர்ச்சுக்கு உள்ளே போய் அந்த மாதிரிலாம் பண்ண விடுவாங்களான்னு விட மாட்டாங்க. ஏன் பண்ண விட மாட்டாங்க? அவங்களுடைய ஸ்டைலே வேறு, CSIயினுடைய ட்ரெண்டே வேறு ஆக்சுவலாக. புரிஞ்சுட்டிங்களா? அதே மாதிரி அப்படி பலவிதமான கொள்கைகளை கடைபிடிக்கிறார்கள். எது சரி, இது சரியா, அது சரியானா எல்லாமே சரிதான். ஒரு அப்பாவுடைய பையன் ஒரு பையன் சூட்டு கோட்டு போடணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு பையன் வேட்டி சட்டை போடணும்னு ஆசைப்படுறாரு. இந்த சட்டைக்கு இந்த சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க எல்லாம் எளிமையான ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு. அதுக்காக வேண்டி அவர் எளிமையான ஆடை அணிகிறதுக்காக அந்த பாஸ்டரே ஜிப்பாவும் வேட்டியும் அணிகிறாரு. அதை தப்பு அப்படின்னு சூட்டு கோட்டு போடக்கூடியவங்களோ அல்லது சூட்டு போடக்கூடியதை தப்புன்னு இவரோ சொல்லலாம், அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு தான் தெரியும் இது எல்லாத்தையுமே கடவுள் பார்க்குறாரு, எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிறாரு. அவங்களுடைய விருப்பத்துக்கு தக்கவாறு கடவுள் பார்க்குறாரு மேலே இருந்து. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அவர் டெடிக்கேட்டடான ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்பக்கூடிய மக்கள்லாம் ஒரு சர்ச்சாக கூடுறாங்க. இன்னொரு விதமான ட்ரெஸ்ஸு போடுறவங்க தான் நல்லா பாஸ்டர், அவர் தான் நல்லவர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவர் தான் தரமான ஊழியக்காரர் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இது எதுவுமே தப்பு கிடையாது. இதில் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, ஒரு சர்ச்சிலிருந்து இன்னொரு சர்ச்சுக்கு நகரலாம். இப்போ ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலிருந்து, இப்போ நாங்கள்லாம் பேசிக்கலாக ரோமன் கேத்தலிக், இப்போ அந்த சர்ச்சினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு அந்த டைமில், அந்த காலத்தில் சரியில்லை அப்படின்றதுக்காக வேண்டி வி காட் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு பென்டிகாஸ்டல் சர்ச். இப்போ பென்டிகாஸ்ட் சபையிலே பார்த்தீங்கன்னா நான் லேண்ட் ஆனது ஃபுல் காஸ்பல் பென்டிகாஸ்டல் சர்ச். அண்ட் தென் வி காட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் தட் சர்ச் டு ஏசு நம்மோட சபை, ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கல். அப்போ அப்படி பல சபைகளுக்கு மூவ் ஆகக்கூடிய உரிமை உண்டு. அங்கேயே நாம் கடவுளை ஆராதிக்கலாம், விமர்சனம் செய்யலாம், இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அது எதுவும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு மாறலாம் அப்படின்றது இருக்குது ஆக்சுவலாக இந்த சபைகளுக்கு உள்ளால. ஒரு பையன் சொல்கிறான், எனக்கு RC பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் நான் பெந்தகோஸ்தாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொண்ணு நினைக்குது நான் பெந்தகோஸ்தா வரலாமே என் புருஷனை கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டிய அது நினச்சி இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமே. எனக்கு சபை தான் முக்கியம், டாக்டரின் தான் முக்கியம், எனக்கு மேரேஜ் முக்கியம் இல்லை, அல்லது மேரேஜ் தான் முக்கியம், எனக்கு சபை முக்கியம் இல்லை, இந்த டாக்டரின் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடியது டிபெண்டிங் அப்பான் த பீப்புள் ஆக்சுவலி. இல்லையா? லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் இதோட முடிச்சிடுறேன். இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் சீரியல் பார்க்க மாட்டேன், கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், டிவியே பார்க்க மாட்டேன், மனிதர்கள்னா அதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஜானி ரமேஷ் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க திரைப்பட இயக்குனர், கிறிஸ்தவ திரைப்பட இயக்குனர். அவருடைய வேலை பொழுதன்னைக்கும் அவருக்கு வேலையே கிறிஸ்தவ திரைப்படங்களை இயக்குவது மட்டும்தான். பிரசங்கம் எல்லாம் பார்த்தா என்ன தப்பு? அஜித் படம் பார்க்குறோம், விஜய் படம் பார்க்குறோம், கமலஹாசன், ரஜினி எல்லாம் இல்லை. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி இன்வால்மெண்ட் வாட் யூ ஹேவ் அப்பான் காட். கடவுளை பற்றியுள்ள இன்வால்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு இன்டென்சிட்டியோட கடவுளுடைய காரியங்களில் இருக்கீங்களோ அவ்வளவு இன்டென்சிட்டியோட முக்கியம் இல்லாதவைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. புரியுதா? இப்போது ஒரு முக்கியமான ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு சும்மா கதை அடிச்சுட்டு இருப்பாரா என்ன, இல்லை கதை அடிக்கிற தப்பா என்ன,
தப்பும் கிடையாது. அவர் கதை அடிப்பாரா? அடிக்க மாட்டார். காரணம் என்ன? சும்மா உட்காந்துக்கிட்டு அவருடைய சபார்டினேட் உட்காந்து பேசிட்டு இருப்பாரா? பேசிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அந்த டைம் இஸ் ப்ரெஷியஸ். த சேம் வே நான் கிறிஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அப்படி சொல்லலை, படம் பார்க்கறது பாவம் இல்லை, படம் பார்க்கறது பாவம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் ஆன்சர் எழுதியிருக்கிறேன் இந்த கேள்விக்கு. கிறிஸ்தவர்கள் திரைப்படம் பார்க்கலாமா அப்படின்னு அந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதியிருக்கிறேன். அதில் திரைப்படம் பார்க்கக்கூடாதுன்றது, திரைப்படத்தை பற்றிய வசனம் எல்லாம் பைபிள் எதுவும் கிடையாது. ஏன்னா பைபிள் அந்த எழுதிய நாட்களிலே திரைப்படம் கண்டுபிடிக்கப்படவில்லை, கேமரா கண்டுபிடிக்கப்படவில்லை. கிரிக்கெட் பார்க்கலாமா பிரதர்? இல்லை, அதான் நான் சொல்கிறேன் பிரதர். ஃபேமிலியோட ஸ்டோரி போட்டுருந்தாங்க பார்த்தேன். ஆமாம், பால் தினகரன் அண்ணனும் அவங்க வீட்டம்மாவும் அவங்க மகளும் மருமகனுமா சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்புன்னு ஒன்று சொல்றதுக்கு ஒன்றும் வசனம் எதுவும் இல்லை. அவங்க பண்ணது கரெக்ட். ஆமாம், இது கரெக்டு தப்பு அப்படின்றத விடவும் அவங்களுக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பண்றதுக்காக காசு இருக்குது, பண்றாங்க. இதனால பப்ளிக்ல யாருக்கு நியூசன்ஸ் கிடையாது. பாவம்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் தம்பி? பப்ளிக் நியூசன்ஸ். இப்போ நான் சொன்னோம் இல்லையா, அவங்க அப்பாவுடைய அடக்கம் பண்ண பைசா இல்லைன்னு சொன்னது காசு இல்லாமல் இருக்கும்போது சொல்லி மக்கள் காசை கொடுக்குறாங்க, அடக்கம் பண்ணாங்க, தப்பே கிடையாது. அவ்வளவு கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு அடக்கம் பண்ண காசு இல்லைன்னு சொல்லக்கூடியது பப்ளிக்கில் மக்களுக்கு நியூசன்ஸாக இருக்கும்ல. மக்கள் அதுக்கு பிறந்த காசை கொடுத்துக்கிட்டு ஐயோ அவர் கஷ்டப்படுறாரே காசு இல்லைன்னு மக்களுக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கி மக்களுடைய பணப்பையை காலி பண்ணி, அது தப்பு. பாவம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் சக மனுஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காயங்கள், சக மனிதனை சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் காயப்படுத்துவது, பார்வையாலேயே நாம் காயப்படுத்த முடியும், அதெல்லாம் பாவம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே அவரோட விபச்சாரம் செய்தாகிவிட்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய தாட்டு மூலமாக, நம்முடைய பார்வை மூலமாக, நம்முடைய சொற்கள் மூலமாக நாம் மக்களை காயப்படுத்துகிறோமே, அதெல்லாம் தப்பு. அதனால் மற்றபடி அவங்க உட்காந்து டிவி பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, இது வாட்ச் பண்ணுறாங்க, கிரிக்கெட் வாட்ச் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் த கமிட்மெண்ட் வாட் வி ஹேவ் அப்பான் வாட் வி டூ. நம்ம பண்ணக்கூடிய ஊழியத்தில் எவ்வளவு கமிட்டடாக இருக்கோங்கிறத பொறுத்து அதுக்கு நேரம் செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறது அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து. தேங்க்யூ. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.